ஜாயின் ப்ரொசீஸ் மட்டும் பண்ணுங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர்ல முடிச்சிருக்கீங்க. சிஎம்ஸ் ஆஃபீஸ். ஸோ இண்டிவிஜுவல் இன்டர்வியூஸ் தயவுசெய்து கேட்காது. என்னென்ன கேள்வியோ இங்கேயே கேட்டுருங்க. ஆன்சர் டு ஆல். வேர்ல்ட் சாம்பியன், யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு. அதனால இந்த மேட்ச் வின் பண்ணிட்டு இந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வந்து இன்னும் லைக் 2 மணி நேரம் மாதிரி தான் ஆச்சு. பட் ஆனால் எவ்வளோ இந்த கண்ட்ரிக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இது பெருமையாக இருக்குன்னு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே நம்ம வீட்டில் இருக்கிற டைம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் தான் எனக்கு. ஆனால் சின்ன வயசுலேருந்தே நான் சொன்ன மாதிரி இது எனக்கு ஒரு ரொம்ப லைக் பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த கேமில் லைக் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, நிறைய எமோஷன்ஸ், நிறைய டிஃப்ரெண்டான எமோஷன்ஸ் இருந்தது. அதனால எனக்கு அந்த 14 கேம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் அந்த வின் வரும்போது நான் ஆல்ரெடி டை பிரேக் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ டக்குன்னு மேட்ச் முடிஞ்சிடுச்சுன்னு எனக்கு தெரியும் போது லைக் அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப லைக் ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஸோ என்னோட மெசேஜ் எப்போவுமே, நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ நான் இதை என்ஜாய் பண்ணாமல் பண்ணேன்னா அதில் இது பண்ணுறதுல எதுவும் பாயிண்ட் இல்லை. ஸோ இந்த ஒன்லி அட்வைஸ் would be to like என்ன பண்றீங்களோ அதை என்ஜாய் பண்ணுங்க. செஸ் பிளேயர்ஸ்க்கு செஸ் இஸ் பியூட்டிஃபுல் கேம். லைக் அது நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஸோ எப்போவுமே கியூரியஸாக இருந்தேன். எப்போவுமே செஸ் லவ் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக லைக் ப்ராசஸ் கரெக்டாக இருந்ததுன்னா ரிசல்ட்ஸும் கரெக்டாக இருக்கும். மை டார்கெட் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் லைக் to become the best player in the world. And when I was a kid, world champion world champion is a very important step towards the dream. But still, it's clear that there are a lot of strong players, and I still have a lot of improvement to do. And players like Magnus, they keep motivating me to work harder. And although this is a big achievement, and I know it comes at a very young age, I think that it's still a very very long way to go. And my goal is to keep enjoying chess and to have a very long career, and hopefully to one day to become the best player. Kandipa அது ஒரு difficult moment தான். பட் ஆனால் லைக் 14 கேம் மேட்ச்ல கண்டிப்பா இந்த சின்ன செட்பேக்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும். அது லைக் அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாகவும் இருந்தேன். ஃபர்ஸ்ட் கேம் பிகாஸ் ஆஃப் த லைக் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் டைம் போய் ஆடுறோன்றதுனால அந்த நர்வ்ஸ் லைக் அந்த கேம்ல நான் கொஞ்சம் நர்வ்ஸாக இருந்தேன், கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகிட்டு. லைக் ஐ வாஸ் மேக்கிங் லைக் நிறைய நல்ல டெசிஷன்ஸ் நான் பண்ணல. ஸோ எனக்கு அது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்கேரியாக தான் இருந்தது அந்த மொமெண்ட். பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒன்ஸ் ஐ காட் இன்டு லைக் செகண்ட் கேம் ட்ரா பண்ணிட்டு தேர்ட் கேம் ஐ பிளேட் அ குட் கேம் அண்ட் ஒன் அந்த ரிதம் வந்தோன்னே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் திருப்பி வந்துருந்துச்சு. இது லைக் டை பிரேக் போக சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த லெவலில் இந்த மாடர்ன் செஸ் ஹை லெவல் ஆடும்போது ஒரு வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஓப்பனிங் ப்ரிப்பரேஷன் நிறைய டீப்பாக இருக்கும். அப்புறம் ஆப்போனண்டோட டிஃபென்ஸும் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதனால ஒரு கேம் வின் பண்ணுறதே கஷ்டமான விஷயம் இந்த லெவலில். ஸோ அதனால டை பிரேக்ஸ் போகும்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் 14 கேம்ஸ்ன்றதுனால எனக்கு சான்சஸ் வரும்னு எனக்கு தெரியும். அதனால நான் லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்போ நான் இந்த டை பிரேக்ஸ் பற்றி நான் யோசிக்கல. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல லைக் 2 கேம் இருக்கும்போது லைக் 2-3 கேம் இருக்கும்போது எனக்கு தெரியும் இது போக சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் லைக் டை பிரேக்ஸ் although it's like rapid and blitz, இது மேட்ச் அந்த மொமெண்டம் இருந்ததுனால இட்ஸ் லைக் அந்த டை பிரேக்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மேட்ச்சில்
like அந்த huge opening preparation and the opponent and the classical portionல யாருக்கு அந்த momentum இருக்கு அதெல்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டை பிரேக்ஸ் எனக்கு லைக் நான் கிளாசிக்கல்லே ஃபினிஷ் பண்ணணும்னு எனக்கு லைக் ஐ மீன் ஐடியலி அதுதான் நாங்கள் எய்ம் பண்ணிட்டு இருந்தேன். பட் டை பிரேக்ஸ் போனாலும் எனக்கு என்னால் அது லைக் ஐ கேன் கிவ் லைக் ஐ கேன் பிளே வெரி குட் செஸ்ன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நான் ரொம்ப கவலைப்படுறேன். அவர் ஆக்சுவலாக 14 கேமில் அவருக்கு ஒயிட் பீசஸ் இருந்ததுனால அவர் ஆக்சுவலாக ட்ராக் ஆடலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆடின ஓப்பனிங் ஆல்தோ இட்ஸ் நாட் லைக் அவர் ரொம்ப ரிஸ்க் எடுக்கல. பட் ஆனால் கேம் ஆட தான் ட்ரை பண்ணலாம். அதனால ஆனால் அந்த ஓப்பனிங்கில் நான் அவரை சர்ப்ரைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஈக்குவலைஸ் பண்ணிட்ட அப்புறம் அவருக்கு லைக் அவர் லைக் அந்த பொசிஷனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த பாயிண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த என் கேம் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது ஆல்தோ இட்ஸ் ட்ரா இட்ஸ் லைக் ரொம்ப கஷ்டமான டிஃபென்ஸ் அவருக்குன்னு தெரிஞ்சது. ஸோ செஸ்ஸுமே கிடையாது, எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஷன் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா எதுவும் பண்ண முடியும். இவனுக்கும் செஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்தப்பே நாங்கள் டிசைட் பண்ணோம். நாங்கள் 2 பேருமே டாக்டர்ஸ் தான் பண்ணுவோம். இவனை நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வீட்டில் ஹாபி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக தான் ட்ரை பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூலில் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எவ்ரி இயர் அந்த சம்மர் கேம்ப் தான் நடக்கும். ஸோ அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸில் எங்களுக்கு வசதி எங்களோட ஒர்க்குக்கும் இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போடுறோம், ஹாஸ்பிட்டல் போடுறோம், அந்த வசதிக்காக தான் செஸ்ஸில் போட்டுருக்கோம். எதுவும் பிளான் பண்ணி பண்ணுறோம். ஒன்ஸ் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். ஆஸ் எ பேரண்ட் நாங்கள் அவனுக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் கொடுக்க முடியுமோ அதுதான் ஐ கேன் சஜஸ்ட் டு அதர் பேரண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதில் பண்ணுறதுக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் கொடுக்க முடியுன்றதை நம்ம ட்ரை பண்ணி அது பண்ணிடுவோம். அதுதான் பேரண்ட்ஸ் பண்ணுவோம். நத்திங் ஸ்ட்ரிக்டாக இதுதான் ஒரு ஃபார்முலா கிடையாது சார். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒன்று கிளிக் ஆகும். எங்களை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்பயுமே டாப் பிளேயர்ஸ் 2 மாசத்துக்கு ஒரு டோர்னமெண்ட் தான் ஆடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேர் பாலிசி இஸ் லைக் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு மாசம் விளையாடணும், அந்த மாதிரி. இவனை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு கேம்ஸ் தான் அவனுக்கு பிராக்டிஸ். ஆடி தான் அவன் ஆட்டத்துல அவன் லாஸ் பண்ணதுலேருந்து கற்றுக்குவான், அவன் வின் பண்ணதுலேருந்து. ஸோ அவனோட ஸ்டைல் அவனுக்கு ரொம்ப நேரம் வீட்டில் நான் ஒரு மாசம் டோர்னமெண்ட் வைக்காம வரலன்னா அவன் இந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவான். எனக்கு ஏன் நான் டோர்னமெண்ட் ஆட விட மாட்டேன். ஸோ அதனால அவனோட விருப்பத்துக்கு தான் இப்படிதான் ஆடணும்னு தெரியும். சில குழந்தைங்க ஒரு டோர்னமெண்ட் 2வது டோர்னமெண்ட் போனாலே டயர்ட் ஆயிடுவாங்க. இவன் வரிசையை 4 டோர்னமெண்ட் ஆடினா தான் அவன் இது ஆடின மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம குழந்தைங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய செஸ் பிளேயர்ஸ் வருவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தமிழ்நாடு. Yeah, Paddy has been a very important part of my team. I asked Sandeep sir. After I won the candidates, I asked Sandeep sir, who was my sponsor, Westbridge. And Sandeep sir got immediately in touch with Paddy, for a mental training thing. And Paddy, we started working in preparation for the World Championship, and I've learned a lot of things, and I enjoyed all the conversations that I had with him. And in World Championship, it's not only about chess, but there's a lot of mental and emotional struggles that you have to deal with. And Paddy has had experience with high-level sports and high-level performance in different sports. And for me, for sure, the conversations that we had and the suggestions that he has given me for this match and for me as a person to develop myself has been very important. And I would like to give a lot of credit for him
for especially you could see that like for example I lost game 1 and game 12, two very important games, and it's very tough to handle that in those moments. And Paddy, his teachings have really helped me overcome those moments. So yeah, huge thanks to Paddy.